திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 742, அதிகாரம் அரண். நார்வே என்கின்ற நாடு ஐரோப்பாவில் ஸ்காண்டினேவிய தீபகற்பத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள நாடாகும். இது அதிகாரப்பூர்வமாக நோர்வே ராஜ்யம் என அழைக்கப்படுகிறது. மன்னராட்சியுடன் கூடிய மக்களாட்சி இங்கே நடைபெற்று வருகிறது. இந்நாடு வடக்கே ஆர்க்டிக் பெருங்கடல், மேற்கே நோர்வே கடல், தெற்கே வடகடல் என்பவற்றையும் ஸ்வீடன், பின்லாந்து, ரஷ்யா ஆகியவற்றுடன் நில எல்லைகளையும் கொண்டுள்ளது. உலகின் மகிழ்ச்சியான மக்கள் நிறைந்துள்ள நாடுகளில் முதலிடத்தை பிடித்துள்ளதாக ஐநா பட்டியல் வெளியிட்டுள்ளது. மக்கள் சுதந்திரம், சுகாதாரம், கல்வி வாய்ப்பு, ஒற்றுமை, நல்லாட்சி, பெருந்தன்மை, வாழ்க்கையை குறித்து முடிவெடுக்கும் உரிமை, வருவாய் போன்றவற்றை அடிப்படையாக வைத்து நடத்தப்பட்ட ஆய்வில் நார்வே மக்கள்தான் உலகிலேயே மகிழ்ச்சியாக வாழ்வதாக தெரிவித்தனர். நிறைந்த காடு, தெளிந்த நீர், நிலம் மற்றும் உயர்ந்த மலைகள், நீண்ட கடற்கரையை உள்ளடக்கி இயற்கையாகவே பாதுகாப்பு நிறைந்த நாடாக உள்ளது நார்வே. உலகில் எந்த பிரதேசத்தில் போர் நடந்தாலும் அங்கே சென்று நார்வே நாட்டு மக்கள்தான் சமரசத்தில் ஈடுபடுவர். நாட்டின் மேற்புற கடலில் எரிவாயு நிரம்பி இருப்பது 1960 கண்டுபிடிக்கப்பட்டது. நார்வே நாடு அப்போதிலிருந்தே செல்வம் கொழிக்க தொடங்கியது. உலகிலேயே அதிகமாக எண்ணெய் உற்பத்தியிலும் ஈடுபடும் 7வது நாடு நார்வே நாடு. உலகிலேயே பாதுகாப்பான வாழிடச் சூழ்நிலை மிகவும் சரியாக உள்ள நாடாக நார்வே அறிவிக்கப்பட்டுள்ளது. தெளிந்த நீர், வெட்டவெளியான நிலம், உயர்ந்த மலை, அடர்ந்த காடு, இவைகள் அனைத்தும் நீரரணாக, நில அரணாக, மலையரணாக, காட்டரணாக என இயற்கையான அரண்களாக கருதப்படும் என்பதை மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழற் காடும் உடையது அரண் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். செயற்கையான அரண் சிறப்பு, இயற்கையான அரணே வியப்பு.